வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையலில் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, ரச சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளியை வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கூடவே சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். 2 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்லே வச்சு வேக வச்சுக்கிடணும். அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கிடணும். இப்போ சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவு கசகசா, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு ஏலக்காய், பட்டை 1, 2 கிராம்பு, கடல் பாசி கொஞ்சம். இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்க்காம வறுத்து எடுத்துக்கிடணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. சீக்கிரம் கரிஞ்சிரும். 1 நிமிஷம் வச்சாலும் போதும். இதை ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடணும். சிக்கன் பாதி வந்ததும் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து அரைச்ச மசாலா முழுசும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மூடி போட்டு இன்னும் சிக்கன் நல்லா வேக வைக்கும்போது திக்காகும். உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கிடணும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. செமி கிரேவியாக தான் பண்ண போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் எடுத்தால் இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சிக்கன் கிரேவி சாப்பாட்டுக்கு, பிரியாணிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.